இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் முறையாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது குற்றம் சாட்டி உச்சநீதிமன்ற பிற நீதிபதிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அது பற்றிய மேல் விவரங்களை மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அல்லது உச்சநீதிமன்றத்தின் ஒரு ஆணைக்கு மறுபேச்சே இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க மற்ற நீதிபதிகள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால் எமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்திலும் எந்த சமயத்திலும் நீதிபதிகள் இப்படி டிவிக்கு போய் பேட்டி கொடுப்பதும், அதுவும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பற்றி அவருக்கு கேட்டிருக்கக்கூடிய 2, 3, 4, 5 என்கூடிய 4 தலைமைச்சர் மற்றவர்களும் கொடுத்திருப்பது மிக மிக வேடிக்கையாக இருக்கிறது. அத்தோடு மிகவும் வேதனையாகவும் இருக்கிறது. நம்முடைய உச்ச நீதிமன்றம் இந்த நிலைமைக்கு போய்விட்டதே என்று அது தலைமை நீதிபதி அவர்கள் இதை பற்றி ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அவரை ரிசைன் பண்ணிவிட்டு போவதே மற்றது மேலாக இருக்கும் என்று கூட நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 4 சீனியர் மோஸ்ட் நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காரணங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதிபதி தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் மேல் தலைமை நீதிபதியாக ஒருவர் மேல் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வந்ததே இல்லை. அப்படி வந்திருக்கின்ற நேரத்திலே அவர் மீண்டும் அதை தொடர்ந்து நீதிபதியாக இருப்பதும் சரியாக இல்லை என்று தோன்றுகிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பை காக்கவும், இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய மாண்பை காக்கவும் தலைமை நீதிபதி அவர்கள் உடனே ராஜினாமா செய்து விடுவது மிக மிக நல்லது என்று நான் கருதுகிறேன். ஐயா, இப்போ இந்த மாதிரியான நிகழ்வு இதற்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்குதா? இல்ல இந்த நிகழ்வு எதனால இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான நிகழ்வு எனக்கு தெரிந்து இதுமுறை நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறையாக உச்ச நீதிமன்றத்திற்கு கூடிய 4 சீனியர் நீதிபதிகள் இந்த மாதிரி வந்து டிவியில வந்து இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். நிலைமை மோசமானதால் தான் அவர்கள் வந்திருப்பார்கள். அந்த 4 நீதிபதிகளும் நல்லவர்கள், நன்றாகத்தான் மக்களிடத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களே வரவேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அது நீதித்துறை நிச்சயமாக அது மிகவும் ஒரு கடுமையான ஒரு குற்றமாகத்தான் இருக்கும். தலைமை நீதிபதி என்பவர் எல்லோருக்கும் கட்டுப்பட்டவர், மிகவும் மாண்பை காக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறார். சில நேரங்களிலே தலைமை பல இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட மரபு மீறி நடப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல இடங்களிலே அவர்கள் காலேஜியம் என்ற மற்ற நீதிபதிகள் கூட கலக்காமல் உடனே இவர்களே நீதிபதிகளாக பல பேர்த்தை நியமித்து விடுவார்கள், பலர்களை மாற்றங்கள் செய்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த மாதிரியான நிலைமைக்கு அவர்கள் மற்ற நீதிபதிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா வர இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியா தேர்வாகி இருக்கக்கூடிய ரஞ்சன் கோகாயும் இதே மாதிரியான பிரச்சனையை, அதாவது இப்போ பேட்டி அளித்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரியான குற்றத்தை தீபக் மிஸ்ரா மேல வச்சிருக்காரு. இந்த செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்திருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தலைமைச்சர் அடுத்த நீதிபதியாக கூடிய அவரும் இருந்தாலும் சரி, 4ஆவது இருக்கக்கூடிய நீதிபதியாக இருந்தாலும் சரி, எந்த நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 4 பேர் என்று சொல்லுகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இவர்கள் 4 பேர் வந்து டிவியிலே வந்து சொல்லுகிறார்கள், ஜனநாயகத்தை காப்பதற்கு நாங்கள் செய்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அவர்கள் இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டிய அளவிற்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்று பேசி இருப்பதே மிக மிக நீதிமன்றத்திற்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அதெல்லாம் இல்லை, தேவையே இல்லை. இப்படி நிலைமை உருவாக்க வேண்டிய அவசியம் உச்ச தலைமை நீதிபதிக்கு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு தலைமை நீதிபதி அவர்களும் இந்த அளவுக்கு அளவுக்கு தன்னை நடத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஐயா, நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.